கல்வி செய்திகள். செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டார். மத்திய ஆசிரியர் தகுதி தேர்வு பட்டதாரிகள் அக்டோபர் 16 வரை விண்ணப்பிக்கலாம். சிபிஎஸ்இ அறிவிப்பு. சிடெட் என்னும் மத்திய ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு பட்டதாரிகள் அக்டோபர் 16ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று சிபிஎஸ்இ அறிவித்துள்ளன. மேலும் விவரங்களுக்கு www.cbse.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். ரூபாய் 25,000 அபராதம், பெற்றோருக்கு எச்சரிக்கை. 18 வயது நிரம்பாத சிறார்கள் வாகனம் ஓட்டினால் பெற்றோருக்கு அபராதம் விதிக்கும் முறை சமீபத்தில் அமல்படுத்தப்பட்டது. ஆனால் அதை மீறி மாணவர்கள் பைக்கில் பள்ளிக்கு செல்வது தொடர்கதையாக உள்ளது. இந்நிலையில் சிறுவர்களிடம் பைக் கொடுத்து அனுப்பினால் பெற்றோருக்கு ரூபாய் 25,000 அபராதம், வாகனம் உரிமம் ரத்து மற்றும் வழக்கு பதிவு செய்து 3 மாத சிறை தண்டனை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் எச்சரித்துள்ளனர். நாடு முழுவதும் தடை செய்ய உத்தரவு. புகையிலை பொருட்கள் விற்பதை நாடு முழுவதும் தடை செய்ய ஐகோர்ட் மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மாணவர்கள் புகையிலைக்கு அடிமையாகாமல் இருக்க முதல் கட்டமாக பள்ளி வளாகங்கள் அருகே புகையிலை விற்கப்படுவதை தடுத்து தயாரிப்பு நிறுவனங்களுக்கு கட்டுப்பாடு விதிக்கவும் அறிவுறுத்தியுள்ளது. மேலும் குட்கா விற்பனை தொடர்பாக சட்ட திருத்தம் செய்வது குறித்து மத்திய அரசு பதில் மனு தாக்கல் செய்யவும் ஆணையிட்டுள்ளது. ஆசியாவின் 3வது சக்தி வாய்ந்த நாடு இந்தியா. ஜப்பானை பின்னுக்கு தள்ளிய ஆசியாவின் 3வது சக்தி வாய்ந்த நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக லோவி மதிப்பீட்டு நிறுவனம் அறிவித்துள்ளது. பொருளாதார வளர்ச்சி, இளைஞர் சக்தி, உலக அளவில் அரசின் செல்வாக்கு போன்ற அளவீடுகளின்படி மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. கொரோனாவுக்கு பின் பொருளாதார வளர்ச்சியில் 4.2 புள்ளிகள் உயர்ந்து இந்தியா வலுவான நிலையில் உள்ளதாக தெரிவித்துள்ளது. இவற்றில் ஒன்று இருந்தாலும் பணம் கிடைக்காது. இபிஎஃப் தொகை கிளைம் எதற்காக நிராகரிக்கப்பட்டது என்ற காரணம் தெரியாமலும் பலர் இருக்கின்றனர். அவர்களுக்கான தகவல்தான் இது. இபிஎஃப்ஓ பதிவு ஆதாருடன் யுஏஎன்ஐயை இணைக்காதது, பெயர் மற்றும் பிறந்த தேதி குளறுபடி, பணியில் சேர்ந்த வெளியேறிய தேதி எல்லாமே, பிழையான உரிமை கோரல் விண்ணப்பம், தவறான வங்கி கணக்கு விவரங்கள், தகுதியற்ற இபிஎஸ் கணக்கு, இந்த காரணங்களால் ஏதேனும் ஒன்று இருந்தால் கூட உங்களது இபிஎஃப் கோரிக்கை நிராகரிக்கப்படலாம். செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.